இப்போ நம்ம சர்க்கரை அதிரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு படி ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஃபுல்லாக மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். இந்த அளவு ஃபுல்லாக இருக்கணும், படி ஃபுல்லாக இருக்கணும். ஒரு படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அளவு கரெக்டாக வரது கரெக்டாக இருக்கும். ஒரு படி எடுத்துக்கணும். மாவு பச்சரிசி இந்தமாரி குண்டு குண்டாக இருக்கும். இதுமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிரசத்துக்கு மாவு இடிக்கும்போது நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும், அதிரசம் நல்லா வரும். இப்போ இதை வந்து ஒரு 5 வாட்டி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஏற்கனவே நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு இந்த அரிசி. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டுறதுல வச்சு ஒரு 5 நிமிஷம் தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம உள்ளாரே காய வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலாம். வெயிலெலாம் காய போட தேவையில்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சுப்போம். வாங்க போய் காய போட்டுருவோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே இதுமாரி ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அரிசியை காய போட்டுக்கலாம். போட்டிருக்கேன். இப்போ வந்து அரிசி வந்து அரை மணி நேரம் அப்படியே காஞ்சிட்டே இருக்கணும். நம்ம இப்படி கையில் அள்ளி பார்த்தோன்னா இந்தமாரி ஒட்டக்கூடாது, அரிசி ஒன்று ஒன்றா உதிரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம காய வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஒரு 1/2 hour இது இப்படியே இருக்கட்டும். 1/2 hour சென்று பார்க்கலாம். இப்போ அரிசி 1/2 hour நல்லா காஞ்சிட்டு பிடிச்சி நம்ம விட்டோம்னா அந்த கையில் இப்படி ஒன்று தான் ஒட்டணும். ஒட்டாமல் இருந்தோம்னா அரிசி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து இடிச்சிட்டு வராந்தாலும் இடிச்சிட்டு வந்துக்கலாம். இது நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி இடிச்சிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு நுணுக்கும் போது மிக்சியில் கா மிக்ஸி அளவு போடுங்க. ஃபுல்லாக போட்டு அரைக்காதீங்க, மெசியாது. கா மிக்ஸி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மெசியும். இப்போ போய் நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி அடிச்சுட்டு வந்தாச்சு. இதுமாரி மாவு சலிக்க சலாடியில் மாவை நல்லா நைஸாக சலித்து வச்சுக்கிங்க. இதுமாரி சலித்து ஒரு நடையும் சலிக்கும் போது மாவை வந்து நல்லா அமுக்கி மூடி வைக்கணும். அப்போ தான் ஈரங்க காயாமல் இருக்கும். இதுமாரி சலித்து எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை மாவு இடித்தாச்சு. இடித்த மாவு ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி நல்லா அமுக்கி மூடி வச்சுக்கிங்க. நல்லா அழுத்தி மூடி வச்சுக்கணும். அப்போ தான் ஈரம் காயாமல் இருக்கும். நம்ம பாவு காய்ச்சிற வரைக்கும் ஈரம் குறையாமல் இருக்கணும். நல்லா இதுமாரி அழுத்தி மூடி வச்சுக்கணும். இந்தமாரி ஒரு துணியை போட்டு நல்லா மூடிட்டு, காட்டன் துணியை போட்டு மூடிட்டு அப்படியே வச்சிங்கன்னா நம்ம பாவு காய்ச்சிற வரைக்கும் ஈரம் காயாமல் இருக்கும். இப்போ போய் பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த படியால் முட்டை ஒரு படி நம்ம அரிசி எடுத்துருந்தோம். இதில் 3/4 படி வெல்லம் எடுத்துப்போம், கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இதை ஃபஸ்ட்டு காய்ச்சிப்போம். இதில் மண் தூசி இருக்கும், இதை காய்ச்சி வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் இந்தமாரி தூசிலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்தமாரி வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா கொதிக்கிட்டோம். பாவு பதம் பார்க்குறதுக்கு இந்தமாரி ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இந்தமாரி கொஞ்சமாக நம்ம தண்ணியில் நமக்கு இது வெல்லம் பாவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பாவு பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்தமாரி இருக்கணும். பார்த்தா தளன்னு இருக்கும். இப்போ வந்து பாவு கரெக்டாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ மாவு நம்ம வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவில் அள்ளி போட்டு நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு கிண்டிக்கலாம். இப்போ எல்லா மாவும் போட்டு கிண்டிட்டோம். இப்போ இப்படி தான் இருக்கும்.
மாவு ஊற்றும் போது இந்தமாரி ஊற்றணும், பார்த்துங்க கரெக்டாக. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் வரைக்கும் வச்சுருக்கணும். 24 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும் மாவு, அதிரசமும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இதுமாரி ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வேர்வை தண்ணிலாம் விழாமல் நல்லாயிருக்கும். மூடி வச்சு அவ்வளோதாங்க. நாளைக்கு எடுத்து அதிரசம் செய்யலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது தட்டுவதை எடு. இது 57 நிமிஷம் 58 நிமிஷம் எடுப்போம். வாங்க சாப்பிட்லாம்.